Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Mother of all twist அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்க போகுது. இது எல்லாரையுமே தலை சுத்தி போக வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா நிறைய பேர் மர்மமான முறையில அப்படி நடந்துற போது அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்டா எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல சில பேர் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்னா சேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசிக்கிறாங்கன்னு நேஷனல் டெலிவிஷன்ல நீங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிற டிவிலாம் இருக்குல்ல, டைம்ஸ் நவ், என்டிடிவி, இந்தியா டுடே எதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதான் ஹெட்லைன்ஸ். டிஎம்கே ஏடிஎம்கே சேருமா அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. அங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில ஓகேவா, இன்னைக்கு காலையில விஜய் அண்ணாவை கவர்னர் கூப்பிட்டுருக்காரு. மறுபடியும் கூப்பிட்டு உங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டு, மெஜாரிட்டி நம்பர்ஸ் இருந்த உடனே வாங்க, அந்த மெஜாரிட்டி எல்லா எம்எல்ஏஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற நம்பர்ஸோட வாங்கன்னு சொல்லி கேட்டதாகவும், இன்னும் டிவி கிட்ட ஆனா அந்த நம்பர்ஸ் இல்லங்கிற ஒரு சைடும், இன்னொரு சைடு டிஎம்கே ஏடிஎம்கே சேர வாய்ப்பே இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. சில எக்ஸ் மினிஸ்டர்ஸே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அண்ணன் தம்பி தானங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து, ஒருவேளை அப்படி ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா நாங்க சப்போர்ட் கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிகேஎஸ் இளங்கோவன் ஓகேவா, இவங்க ஒரு ரொம்ப மூத்த ஸ்போக்ஸ் பர்சன் டிஎம்கே, அவங்க பேசியிருக்காங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ், ரொம்ப சிம்பிளா டீடைல்டா அட் த சேம் டைம் இன்னைக்கு வீடியோல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தான் உங்ககிட்ட ஒரு அலசி ஆராய்ச்சி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இது இன்னைக்கு விஷயம் மட்டும் இல்ல, நாளைக்கு இன்னும் 10 ட்விஸ்ட் இருக்கும், நாளை கழிச்சு இன்னும் 15 ட்விஸ்ட் இருக்கும். எது உண்மை எது போயின்னு நம்மளுக்கு தலை சுத்தி போற அளவு உண்மையிலே சொல்றேன். சினிமா கிளைமாக்ஸ்லாம் ஒண்ணுமே இல்ல, என்னலாமோ நடந்துட்டு இருக்குது தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அது எல்லாத்தையும் நான் டெய்லி ஒரே வீடியோல வெல் எக்ஸ்பிளைன்டா உங்ககிட்ட சேர்க்க போறேன். பட் அத நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டீடைலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் யூடியூபோட அல்கோரிதம் நீங்க கரெக்டா தூங்க போறப்ப யூடியூப்ல வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வீடியோ உங்ககிட்ட சேர்க்கும். ஓகேவா, இப்போ நம்ம முதல்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி நேத்து ஆரம்பிச்சதுங்க பிரச்சனை. சோ ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அண்ணா அவங்க கிட்ட இருக்கிற எம்எல்ஏ லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பிரஸ் காங்கிரஸ் வேற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது of course இட்ஸ் a very big mother of all twist தான். ஏன்னா காங்கிரஸ் இப்போ தான் எஸ்பி அதாவது டிஎம்கே ஓட சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி முடிச்சு 2 நாள்ல என்ன பண்றாங்க, ரிசல்ட் 2 நாள்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க டிவிகே ஓட போக போறோம். அண்ட் இது இந்த இப்போ மட்டும் கிடையாது, இன்னும் ஃபியூச்சர்ல லோக்சபா ராஜ்யசபா எல்லாத்துக்குமே நாங்க டிவிகே ஓட போக போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. இது அனௌன்ஸ் பண்ண உடனே டிஎம்கேல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. டிஎம்கே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, காங்கிரஸ் பேக் ஸ்டாபர்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டு டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல பிஜேபி என்ன பண்ணுதோ இந்த மாதிரி ஆட்சியில உட்காரணுங்கிறதுக்காக எதிக்ஸே இல்லாம ஜம்ப் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்தை காங்கிரஸ் செஞ்சிருச்சு. கூட இருக்கிற தோழர்களோட காலவாரி துரோகம் பண்ற கட்சி தான் காங்கிரஸ். இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைன்னு யோசிச்சு பாருங்க. கூட இருக்கிற நட்பு சக்திகளை ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஏன்னா டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு 20 இயர்ஸ் ஓல்ட் ரிலேஷன்ஷிப். அப்படி பல வருஷமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காலவாரி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் கொடுக்கிறது தான் டிஎம்கேவோட நோக்கம். இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தினால ஏதாவது ஒரு டஃப்பான டெசிஷன் எடுத்தோம்னா அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அண்ட் சென்னையிலேயே எல்லா டிஎம்கே எம்எல்ஏஸும் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சைட்ல இருந்து நேத்துல இருந்தே நிறைய ரியாக்ஷன்ஸ், இல்ல இதுல என்ன தப்பு இருக்குது, மக்கள் ஒரு பார்ட்டியை சூஸ் பண்ணிருக்காங்க, எங்க கிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க, நாங்க தானே சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம், அப்புறம் டிஎம்கே நாங்க சேருவோம், அது எங்க சாய்ஸ், நாங்க இண்டிபெண்டன்டான பார்ட்டி, அப்புறம் டிஎம்கே நிறைய இடத்துல ஜெயிச்சதுக்கு காரணமே காங்கிரஸ் தான், காங்கிரஸோட ஓட்டு இருந்ததுனால தான் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சைட்ல இருந்து காட்டமான ஒரு ரிப்ளையும் வந்திருக்குது. சோ டிஎம்கேவும் காங்கிரஸும் டைரக்ட் கிளாஷ்ல இறங்கிட்டாங்க. இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே இளங்கோவன் அவங்க பேசுறப்ப அவங்க டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க பேசுறப்ப சொல்றாங்க, காங்கிரஸ் இந்த மாதிரி இந்தியா அலையன்ஸ்ல இருந்து அவங்க தான் வெளியே போயிட்டாங்க, நாங்க வெளியே அனுப்பல, அவங்களே வெளியே போயிட்டாங்க. இந்தியா அலையன்ஸ் நேஷனல் லெவல் அலையன்ஸ், அதுல இருந்தே அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ நேஷனல் லெவல்லையுமே இந்த டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் என்ன ஆகுங்கிற ஒரு கொஸ்டின் இப்போ உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ரொம்ப காட்டமா டிஎம்கே விமர்சிச்சிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு ஒரு சைடு போயிட்டு இருக்குது, டிஎம்கே காங்கிரஸ் பயங்கரமான முறிவு அப்படின்னு போயிட்டு இருக்குது. அப்போதான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, திமுக அதிமுக கூட்டணி ஒருவேளை வந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டா தலைவர் என்ன சொன்னாலும் நாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஒரு ரிப்ளை பயங்கர வைரலா எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு இருக்குது. அண்ட் நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா முதல்ல டிஎம்கே ஒன்னா சேருவாங்களான்னு ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு டிஎம்கே ஒன்னா சேரவே மாட்டாங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அது எப்படி நடக்கும்னு சொல்லி டிஎம்கே சைடுல இருந்தும் ஏடிஎம்கே சைடுல இருந்தும் ரிப்ளையும் வந்துச்சு. இல்ல நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஜர்னலிஸ்ட் சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியாது. பட் திஸ் திங் ஹஸ் பீன் ரன்னிங் ஆன் தி இன்டர்நெட்
ஃபார் த பாஸ்ட் 24 hours வித்அவுட் அ டவுட். இல்ல கடந்த 24 மணி நேரமா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து இன்டர்நெட்ல ரொம்ப பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நான் சொல்ற மாதிரி நேஷனல் மீடியால எல்லாருமே இது டிவி ஷோவோட ஸ்கிரீன்லயே போட்டு பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேத்திக்கு. அப்புறம் அவங்களே இருந்துகிட்டு இது ரூமரா இருக்கலாம் அப்படின்லாம் கிளாரிஃபை பண்ணாங்க. பட் இந்த கான்வர்சேஷன் வந்து உருவாகி இருக்குங்கிறதுல வந்து செகண்ட் தாட்ஸே கிடையாது. இப்படி ஒன்று நடந்திருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வர ஆரம்பிப்போம். விசிகா, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் இவங்க என்ன சொல்றாங்க? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த பார்ட்டிஸ் வந்து என்ன சொல்றாங்கிறது ஏன் முக்கியம்னு. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் சிச்சுவேஷன்ல டிவிகேக்கு தேவையான சீட்ஸ் என்ன? டிவிகேக்கு தேவையான சீட்ஸ் என்ன? 118. டிவிகே கிட்ட இருக்கிற எம்எல்ஏஸ் எவ்வளோ? 108. மீதி தேவை 10. இந்த 10 தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸை டிசைட் பண்ணிட்டு இருக்குது. காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட அலையன்சஸ் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் காங்கிரஸ் எடுத்த ஓட்டு வந்து ஆன்டி டிவிகே ஓட்ஸ். கரெக்டா? ஏன்னா அவங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற ஓட்ஸ் தான் காங்கிரஸ் நிறைய இடத்துல எடுத்திருக்காங்க. அந்த ஓட்ஸ் எடுத்துட்டு காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்படியே டிவிகே பக்கம் ஜம்ப் ஆயிருக்காங்க. இதுதான் வந்து டிஎம்கே ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. அதனால தான் பேக் ஸ்டாபர்ஸ் அதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து பயங்கரமா டிஎம்கே சாடுறாங்க. பட் இந்த நம்பர்ஸ் வந்து டிவிகே கிட்ட இப்போ வந்ததுனால டிவிகே 108+5 வந்துருது. ஏன்னா காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ டிவிகே 108+5 வந்து 113. இன்னும் ஆனா 5 தேவைப்படுது மெஜாரிட்டியை வந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு. இன்னைக்கு காலையில மறுபடியும் கவர்னர் வந்து விஜயனாவை கூப்பிட்டு அங்க வந்து பேசுறப்போ மறுபடியும் இந்த மாதிரி 118 உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. டிவிகே சைடுல இருந்துகிட்டு அருண்ராஜ் அவங்க பேசுறப்போ மெஜாரிட்டி பார்ட்டி அவங்க கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. பரவலாவே டிவிகே சப்போர்ட்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குன்னா, பிக்கஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டுல டிவிகே தான். கவர்னரோட வேலை பிக்கஸ்ட் பார்ட்டியை வந்து ஸ்வேரிங் இன் பண்ணி வச்சிடணும், பதவி ஏற்க வச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கா இல்லையாங்கிறத அசெம்பிளில தான் நிரூபிக்கணும். இப்பவே வந்து எதுக்கு நிரூபிக்கணும்? கவர்னர் ஏன் அதை கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இல்ல, கவர்னருக்கு கேட்கிற உரிமை இருக்குது அப்படிங்கிற இன்னொரு ஒரு கருத்தும் ரெண்டுமே வந்து சுத்திட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு क्वेश्चन இருக்கும். விசிகே, கம்யூனிஸ்ட், சிபிஐஎம், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்றாங்களே, என்ன நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்களை சுத்தியும் நிறைய மீடியா அட்டென்ஷன் இருக்குது. நீங்க அதை கண்டிப்பா ஸ்க்ரால் பண்றப்ப பார்த்திருப்பீங்க. சோ விசிகா கிட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகள் கிட்ட 2 எம்எல்ஏ சீட் இருக்கு. இப்போ எவ்ரி சீட் கவுண்ட்ஸ். அதுவும் அந்த திருப்பத்தூர்ல அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஒருத்தங்க ஜெயிச்சு டிஎம்கே தோத்து தாவேகா ஜெயிச்சிருக்கு பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு முக்கியமான ஓட்டுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ டிவிகே will count on every single vote they can get, every single MLA they can get. அதுல ஒரு எம்எல்ஏவே ஒரு ஓட்ல ஜெயிச்சிருக்காரு. எனிவே கமிங் பேக் டு டாபிக், விடுதலை சிறுத்தை கட்சிகள் கிட்ட வந்து 2 எம்எல்ஏ இருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கிட்ட 2 எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிட்ட 2 எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட் 2 எம்எல்ஏ, ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏ. ஓகேவா? இவங்களோட கவுண்டே மொத்தம் சேர்த்தோம்னா 8 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயுஎம்எல் அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க வந்து டிஎம்கே அலையன்ஸோட இருக்கோம், ஸ்டாலினோட தான் இருந்தோம், நாங்க ஸ்டாலினோட தான் இருக்கிறோம், ஸ்டாலினோட தான் இருப்போம், எங்களோட லாயல்ட்டி அவங்களுக்கு தான், நாங்க வந்து என்ன பண்ணாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் பண்ணுவோமே தவிர நீங்க கேட்டீங்கிறதுக்காக நாங்க ஜம்ப் ஆக முடியாதுன்னு டிவிகே கிட்ட டைரக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. பேசிக்கா ஐயுஎம்எல் வந்து இந்த அலையன்ஸ்ல ஜாயின் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து 0. ஸோ அதை எடுத்து நம்ம வச்சிடலாம். அன்லெஸ் டிஎம்கே டிசைட்ஸ் டு சப்போர்ட் டிவிகே, விச் ஐ டோன்ட் திங்க் ஹேப்பனிங். ஸோ அது கிடையாது. ஸோ மீதி 6 சீட் இருக்குது. விசிகா கிட்ட 2, கம்யூனிஸ்ட் கிட்ட 2, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கிட்ட 2. இப்போ இந்த 6 சீட் வந்து கிடைச்சிச்சுன்னா டிவிகே வந்து நாளைக்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். இமீடியட்டா இப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்? டிவிகேக்கு தேவை எக்ஸ்ட்ரா 5 தானே, இவங்க கிட்ட தான் 6 இருக்கு. ஸோ என்ன இந்த 6 சப்போர்ட் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரியும். ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ், திருமாவளவன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிவிகே வந்து விஜய் வந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க, எங்களோட சப்போர்ட்டை கேட்டாங்க, நாங்க வந்து கம்யூனிஸ்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நாங்களும் எங்களோட கட்சிக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், எங்களோட டெசிஷன் என்னங்கிறத நாளைக்கு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி அவங்க கிட்ட ஒரு இடத்துல ஒரு பிரஸ்ல கேட்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, திமுக அதிமுகவோட கூட்டணியில நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஏதோ கேட்டப்போ அவங்களோட பதில் என்ன இருக்குன்னா, அப்படி ஒரு விஷயம் வந்து இன்னும் உருவெடுக்கல, கம்ப்ளீட் ஃபார்ம் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. which means மேபி கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்குங்கிறத வந்து யாருமே அப்போ டினை பண்ணல. மல்டிபிள் ஜர்னலிஸ்ட் வந்து மறுபடியும் அடிச்சு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே கான்வர்சேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் அப்படின்னு. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், டிஎம்கே ஏடிஎம்கே எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா, அவங்க கிட்ட நம்பர்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே பிளஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட், விசிகே இவங்க பிளஸ் வந்து ஐ திங்க் இன் தீஸ் பார்ட்டிஸ் இட்செல்ஃப் கேன் ஃபார்ம் தேர் கவர்மெண்ட். அவங்களால வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது நடக்க சான்ஸ் இருக்குது. ஐயுஎம்எல் ஏன்னா இவங்க கிட்ட 8, வெயிட் பண்ணுங்க அப்படியே பார்த்துருவோமா, டிஎம்கே கிட்ட 59, ஓகேவா, ஏடிஎம்கே கிட்ட 47, இதுவே 106 வந்துருது. பிளஸ் ஐயுஎம்எல் அவங்க கிட்ட 2, பிளஸ் கம்யூனிஸ்ட் கிட்ட 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் அவங்க கிட்ட 2, பிளஸ் விசிகா கிட்ட 2, இல்ல இவங்க கிட்டே 114 வருது. 1 2 3 4. பாட்டாளி மக்கள் கட்சி, டிஎம்டிகே, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ட் விசிகா வந்து ஒரே கூட்டணியில இருக்கிறது வந்து ஒரு ரேரான விஷயம். அது எனக்கு நடக்குமான்னு தெரியல. பட் ஒருவேளை அப்படி நடந்தால் பிளஸ் டிஎம்டிகே அவங்களும் இருந்தாங்கன்னா they will get to 119 சீட்ஸ் வச்சுட்டு they can form the government. பட்
1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட 8 பார்ட்டிஸ் ஒண்ணா சேர்ந்து மெஜாரிட்டி நம்பர கிராஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் a ஹியூஜ் டாஸ்க். இது வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க். இது நடக்குமான்னு தெரியல. இதுல வந்து இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காமனான விஷயம் பிஜேபி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பிஜேபி கிடையாது. பட் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் பாமகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே அலைன்ஸ்ல இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஸ்டின். அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. பட் நடந்துச்சுனால் தே வில் ஹேவ் த மெஜாரிட்டி. அந்த கூட்டணிக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கும் அண்ட் அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அகைன் ஐ அம் சேயிங் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அஃபிஷியலா இப்படி ஒன்று நடக்குதுன்னு யாரும் சொல்லலைனாலும் அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லைங்க, இப்படிலாம் நடக்க கனவுல கூட அப்படிலாம் இல்லை, மேபி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ல தான் வந்து அவங்களோட ஆன்சர்ஸோட தொனி இருக்குங்கிறத வந்து நம்ம ஜென்ரலா பார்க்க முடியுது யார் பேசினாலும். அது போக ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்படி ஒன்று நடந்திருக்குது கான்வர்சேஷன் அடிச்சு சொல்றாங்க. நார்த் இந்தியன் மீடியால ஆல்ரெடி நியூஸாவே போட்டாங்க அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் 7ல கூட இது ஒரு நியூஸா போட்டாங்க. நான் வந்து ஏன் ஆனா இவ்வளோ ப்ரிகாஷியஸா இதை சொல்றேன்னா இது எவ்வளோ சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல இது நடக்கிறதுக்கு. பட் கான்வர்சேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங்கிறது தான் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய ஜேர்னலிஸ்ட் ரொம்ப பப்ளிக்காவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் இன்னைக்கு காலையில வந்து எக்ஸ் சிஎம் ஸ்டாலின் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அவங்களோட கவர்மெண்ட் கலைக்கப்பட்டுருச்சு, கவர்னர் அதை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஏன்னா நான் எக்ஸ் சிஎம்னு சொன்னதுக்காக சொல்றேன். எனவே அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில அவங்க பேசினப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்டர்வியூல அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மேஜர் இன்டர்வியூ எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே வந்து கவனிக்கும், டிவிகேவோட ஆட்சி எப்படி இருக்குங்கிறத வந்து 6 மாசத்துக்கு கவனிக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது, எங்களுக்கு இமீடியட்டா இன்னொரு எலெக்ஷன் வேணாம் தமிழ்நாட்டில். அண்ட் டிவிகே வந்து ஒரு டிஎம்கேவோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஆசை. எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ்லாம் வந்து காலையில் உணவு திட்டம் இருக்குது, அதை அவங்க கண்டினியூ பண்ணணும். பிளஸ் மகளிர் உரிமை தொகை வந்து 2500 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க, அது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறோம். 1000 கொடுக்கணும், நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறத கண்டினியூ பண்ணணும். அப்புறம் 6 எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கொடுப்பாங்கலாம் சொல்றாங்க, அதெல்லாம் பாசிபிள் இல்லை, பட் செஞ்சால் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு டோன்ல அவங்க பேசியிருக்காங்க. பேசிக்கா டிஎம்கேவோட டோன் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு பிரச்சனை பண்ண மாட்டோம். அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கும் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் டிஎம்கேவோட டோனா இருக்குது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், மதன் அப்போ டிவிகே என்ன சொல்றாங்க, நீ வந்து டிஎம்கே சொல்றத சொல்லிட்ட, விசிகே சொல்றத சொல்லிட்ட, கவர்னர் வந்து நேத்திக்கு பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, கான்வாயை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. விஜயண்ணா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் அவங்க போயிட்டு வர இடத்துலலாம் அந்த சிஎம் கான்வாய் வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த மொத்த பட்டாளம் முன்னாடி பின்னாடி அத்தனை ஜீப் பஸ் ஐ மீன் அந்த போலீஸ் வேன் அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிளஸ் ஏன் வந்து அந்த கான்வாய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டதாகவும் சொல்றாங்க. டிவிகே சைடுல இருந்துகிட்டு விஜயனாவே எனக்கு கான்வாய் வேணான்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. பட் 2 நியூஸ்மே இன்டர்நெட்ல ஐ மீன் 2 நியூஸ்மே மீடியால ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அட் திஸ் மொமெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்ல ஒரு என்ன நடக்கும் ஒரு செகண்ட் ஒரு ட்விஸ்ட் நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரு ஹைலைட் சொல்றேன் பாருங்களேன். இதுக்கு நடுவுல அவ எப்படி யோசிக்கிறாங்கிறதுக்கு சொல்றேன். ஏடிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் பாண்டிச்சேரியில வச்சிருக்காங்க, ஓகேவா, ஒரு ரிசார்ட்ல வச்சிருக்காங்க. அப்போ ஜேர்னலிஸ்ட் அவங்க கிட்ட கேட்கறாங்க, ஏங்க இத்தனை பேர் உங்களோட ரிசார்ட்ல வச்சிருக்கீங்க, பயமா அவங்க எல்லாம் ஜம்ப் ஆயிடுவாங்களா, ஏன் இவங்களெல்லாம் இப்படி பாதுகாப்பா ஒரு ரிசார்ட்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, பாண்டிச்சேரியில வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, சென்னை வந்து ரொம்ப சூடா இருக்குது, அதனால நாங்க அதிமுக எம்எல்ஏஸ் வந்து பாண்டிச்சேரியில வச்சிருக்கோம்னு. மே மாசம் நீங்க கொடைக்கானல் போனீங்கனாலே சூடா தான் இருக்கும். மேபி 1-2 ஒரு 10 டிகிரி வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். பட் ஐ மீன் எனிவே அது வேற கதை. பட் இதுதான் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இப்போ நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும், நோ ஒன் நோஸ். வில் விசிகே, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் இவங்கள யாராவது தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி நாளைக்கு விஜயனா கவர்மெண்ட் வரலாமா? ஐ டோன்ட் நோ. இவங்க வந்து இல்ல நாங்க வந்து இந்த சைட் போறோம், டிஎம்கே சப்போர்ட் பண்றோம், ஏடிஎம்கே ஒன்னா சேரலாமா, எனக்கு வந்து அது தெரியல. அதுதான் நான் சொல்றேன்ல. ஆனா அப்படி கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பப்ளிக்கா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எந்த அளவுக்கு இதை நம்பலான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து ஒரு அரசியல் தான், டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே. எனக்கு வந்து இது எப்படி கன்சியூம் பண்றதுன்னு கூட தெரியல. பட் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்ணிட்டேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா ஒரு சின்ன சர்ச் போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இங்கேயுமே கமெண்ட் செக்ஷன்ல we will add every link that you would need to do your own verification. ஓகேவா? பட் இதுதான் ஓவராலா நடந்திருக்குது. நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். நீங்க அடுத்தடுத்த நிமிஷமும் சினிமாவை விட பயங்கரமான ட்விஸ்டா வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த பயசும் இல்லாம எல்லாமே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஒரு இடத்துல 10 நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஆப்ஷன். ஐ வில் ஜென்யூன்லி கவர் என்னோட ஆசாபாசங்களை மீறி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் பர்ஃபெக்டா பிரசன்ட் பண்ணணுங்கிறதுல நான் எனக்குமே வந்து ஆனஸ்டா இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.